நாளை டிசம்பர் 9ஆம் தேதி புதுச்சேரி உப்பளத்தில் காலை 10:30 மணிக்கு நம் வெற்றி தலைவர் அவர்களது புதுச்சேரி மாநில மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. காவல்துறை வழிகாட்டு நெறிமுறைகளின்படி புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த QR குறியீடு நுழைவுச்சீட்டு வைத்திருக்கும் 5000 பேர் மட்டுமே மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அனுமதிக்கப்படுவார்கள். தமிழகத்தைச் சேர்ந்த யாருக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதி கிடையாது. கழக தோழர்களும் பொதுமக்களும் இதற்கு முழு ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். நம் வெற்றி தலைவர் அவர்களின் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது பாதுகாப்பு கருதி கழக தோழர்களும் பொதுமக்களும் பின்வரும் வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டுமென கேட்டுக் கொள்கிறோம். கர்ப்பிணி பெண்கள், கை குழந்தையுடன் இருக்கும் சகோதரிகள், முதியவர்கள், உடல்நலம் குன்றியோர், பள்ளி சிறுவர், சிறுமியர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை தவிர்த்து வீட்டில் இருந்தபடியே நேரலையில் கண்டு மகிழுமாறு பேரன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். நம் தலைவர் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வரும்போது நிகழ்ச்சியை முடித்துவிட்டு செல்லும் போதும் அவரது வாகனத்தை யாரும் வாகனங்களில் பின்தொடர்வதை அறவே தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். காவல்துறையின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி அனைத்து வகையான வரவேற்பு நடவடிக்கைகளை கழக தோழர்கள் தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். அனைவரும் எளிதில் அடையாளம் காணும் வகையில் கழக நிர்வாகிகள் தலைமை கழகத்தால் வழங்கப்படும் பேட்ஜ் அணிந்தும் தன்னார்வலர்கள் சீருடை அணிந்தும் தங்களது பணிகளை மேற்கொள்ள வேண்டும். காவல்துறை அனுமதித்துள்ள இடங்களில் மட்டுமே வாகனங்களை நிறுத்த வேண்டும். போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாகவோ கண்டிப்பாக வாகனங்களை நிறுத்தக்கூடாது. மாண்பமை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி நெடுஞ்சாலை இதர சாலைகளின் இருபுறங்களிலும் பிளெக்ஸ் பேனரோ அலங்கார வளைவுகளோ கொடி கட்டப்பட்ட கம்பிகளோ உரிய அனுமதி பெறாமல் வைக்கக்கூடாது. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது அப்பகுதியில் ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கும் பொதுமக்களுக்கும் எந்தவித போக்குவரத்து இடையூறும் ஏற்படாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்கும் வண்ணம் மிகவும் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். நம் கழகத்திற்கு அவப்பெயரை உண்டாக்கும் உள்நோக்கம் கொண்டு யாரேனும் செயல்பட முற்பட்டால் அதற்கு இடம் கொடுக்காதவாறு கவனத்துடன் செயல்பட வேண்டும். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் பகுதியில் உள்ள அரசு மற்றும் தனியார் கட்டிடங்கள், காம்பவுண்ட் சுவர்கள், மரங்கள், கொடிக்கம்பங்கள், மின்கம்பங்கள் ஆகியவற்றின் மீது ஏறுவதை தவிர்க்க வேண்டும். தலைவர் அவர்கள் கலந்து கொள்ளும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி முடிந்தவுடன் அனைவரும் அமைதியான முறையில் யாருக்கும் எந்தவித இடையூறும் ஏற்படுத்தாமல் கலைந்து செல்ல வேண்டும். நம் வெற்றி தலைவர் அவர்களின் ஒப்புதலோடு வழங்கப்பட்டுள்ள இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை கழக தோழர்களும் பொதுமக்களும் கண்டிப்பாக பின்பற்றி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வெற்றியடைய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களான மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என கேட்டுக் கொள்கிறோம். உங்க விஜய் நான் வரேன்.